திருச்செந்தூர். அலைகள் இடிக்கும் கடற்கரை. அந்த அலையோசையோடு நிமிர்ந்து நிற்கும் முருகன் கோயில். அதே ஊரில் அருண் என்ற ஒரு இளைஞன். வாழ்க்கை முழுக்கத் தோல்வி. மனதில் கோபம், குழப்பம். நான் நல்லவன்தானே, என்ன சோதனை இவ்வளவு என்று திருச்செந்தூர் முருகனை கேட்டான். கடற்கரையில் அமர்ந்திருந்தபோது ஒரு அலை வந்து கால்களைத் தொட்டது. பின் மறைந்தது. அந்த நிமிடம் அவன் மனதில் ஒரு உண்மை ஒலித்தது. அலை போல்தான் வாழ்க்கை, வரும் போகும். ஆனால் கடல் எப்போதும் அமைதிதான். கோயிலுக்குள் சென்றான். கையில் வேல், முகத்தில் கடல் போல் ஆழமான அமைதி. சூரபத்மன் கடலில் மறைந்தான். நானும் அவனைத் தேடிக் கடலுக்குள் சென்றேன். ஆனால் நான் கடலுடன் சண்டை போடவில்லை, அவனுக்குள் இருந்த அகந்தையையே நான் வென்றேன். அருண் புரிந்து கொண்டான். திருச்செந்தூர் முருகன் போரின் தெய்வம் மட்டுமல்ல, மன அமைதியின் தெய்வம். அலைகள் இன்னும் வந்தன. ஆனால் அவன் மனம் இப்போது கடல் போல் அமைதியாக இருந்தது. ஓம் சரவணபவ.